வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. இன்றைக்கி நம்ம ஹோலி பண்டிகை அப்போலாம் ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கிற தண்டை ரெசிபி 3 விதமான ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் மெலான் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ் லீஃப், 1/2 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா இந்த எல்லாத்துலேயுமே ஆயில் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பேஸ்டாட் ஆகிடும். ஸோ பல்ஸ் கொடுத்து பவுடராக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த குவான்டிட்டி 15 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்ச இந்த தண்டை மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கெட்டியான பால், சில்லுன்னு காய்ச்சின பால் தான் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ரோஜா பூவோட இதழ்களும் குங்குமப்பூவும் தூங்கிட்டோன்னா நம்மளோட தண்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தண்டை ரெசிபியோட பேசிக் மெத்தடே இது தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த ஃப்ளேவர்ஸ்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுதான் பான் ஃப்ளேவர், அதாவது வெத்தலை ஃப்ளேவரில் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தண்டை மசாலா சேர்த்துக்கோங்க. 3 வெத்தலை இதை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மிக்சரை ஒரு கண்ணாடி கிளாஸில் சேர்த்துட்டு சில்லுன்னு பால் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய பான் ஃப்ளேவர் தண்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பாலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் ஃப்ளேவரில் இந்த தண்டை ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை துருவிட்டு அதிலேருந்து இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் தண்டை மசாலா பவுடர் சேர்த்துட்டு தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கோங்க. மேலாக ரோஜா பூவோட இதழ்களும் குங்குமப்பூவும். அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் பாலில் சில்லுன்னு நல்லா தண்டை ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச எந்த சுவையில் வேணாலும் நீங்கள் இந்த இதை ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்ல ஆல் அதை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.